குமரி ஐ.எஸ். தொடர்பில் மகன் தந்தை வீட்டில் அதிரடி. கன்னியாகுமரி கோட்டார் அருகே ரசிதகமது வயது 62 என்பவரின் வீட்டில் தேசிய புலனாய்வு முகாமை நியா அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னையில் கட்டிட தொழில் செய்து வரும் ரசீத் அகமதுவின் மகன் உசைன் தடை செய்யப்பட்ட ISIS அமைப்புடன் தொடர்பு கொண்டதாக கிடைத்த தகவலின் பெயரில் டிஎஸ்பி குமரன் தலைமையிலான 6 பேர் கொண்ட நியா குழு அதிகாலை முதல் இந்த சோதனையை மேற்கொண்டது. இந்த திடீர் சோதனையில் அப்பகுதி பெரும் பரபரப்பு நிலவு. இத்துடன் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அரசு ஊழியரால் ஏமாற்றம். குமரியில் பெண் தற்கொலை. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தை சேர்ந்த ரமணி அரசு பணி கேட்டு விண்ணப்பித்தபோது R.I. வேல்முருகன் திருமணம் செய்வதாக கூறி நகை பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. வேல்முருகன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் ஏமாற்றம் அடைந்த ரமணி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். அவரது குழந்தை தவிக்க விடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமணமான 4 நாட்களில் புது பெண் தற்கொலை. வேலூரில் தாய் வீட்டு விருந்துக்கு சென்ற புது பெண் விஜயசாந்தி வயது 24 பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார். திருமணமான 4 நாட்களே ஆன நிலையில் கணவருடன் தாய் வீட்டுக்கு வந்தவர் மாடுகளை கட்டிவிட்டு வருவதாக கூறிச் சென்று பூச்சி மருந்தை குடித்தார். வாயில் நுரை தள்ளியபடி மயங்கி விழுந்து அவரை மருத்துவமனையில் அனுமதித்த போது அவர் ஏற்கனவே இறந்தது தெரிய வந்தது. அல்லது வேறு காரணமா என போலீசார் விசாரிக்கின்றனர்.